வணக்கம். ஹனுமத் ஜெயந்தி. இன்று நாம் கொண்டாடும் இந்த புனித நாள் வீரம், ஞானம், பக்தி மூன்றும் ஒன்றாக பிறந்த நாள் ஸ்ரீ ஹனுமத் ஜெயந்தி. ஒரு காலத்தில் அஞ்சனை தேவி மற்றும் கேசரி மகாராஜாவின் மகனாக வாயு பகவானின் அருளால் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஹனுமார். குழந்தை பருவத்திலேயே அவருக்குள் அசாதாரண சக்தி இருந்தது. ஒரு நாள் காலை வானில் எழுந்த சூரியனை பார்த்து, அம்மா, அது ஒரு பொன்னிற பழம் என்று நினைத்து அந்த சிறுவன் வானத்தை நோக்கி பாய்ந்தான். இந்திரன் பயந்தார். அந்த குழந்தையின் சக்தியை கண்டு வஜ்ராயுதத்தை எறிந்தார். அதில் ஹனுமான் கீழே விழுந்தார். வாயு பகவான் கோபமடைந்தார். உலகமே நின்றது, காற்றே அசையவில்லை. அப்போது தேவர்கள் அனைவரும் வந்து அந்த குழந்தைக்கு வரங்கள் கொடுத்தார்கள். யாராலும் வெல்ல முடியாத உடல், ஆயுள் முழுவதும் வீரசக்தி, எந்த ஆயுதமும் தீங்கு செய்ய முடியாத வரம். அன்று முதல் அவர் ஆஞ்சநேயர் அஞ்சமில்லாதவர் ஆனார். ஆனால் நண்பர்களே, இவ்வளவு சக்தி இருந்தும் ஹனுமாருக்கு அகந்தை இல்லை. சிறு வயதில் செய்த சேட்டைகளால் ரிஷிகள் அவரை சபித்தார்கள். உன் சக்தியை சரியான நேரம் வரும் வரை நீ மறந்திருப்பாய் என்று. அந்த நேரம் வந்தது. ராமனின் நாமம் கேட்டபோது ராமனை சந்தித்த கணமே ஹனுமான் உணர்ந்தார், நான் வீரன் இல்லை, நான் ராமனின் அடிமை என்று. சீதையை தேடி கடலை தாண்டினார், லங்கையை எரித்தார், மலையை தூக்கி வந்தார். ஆனால் எப்போதும் சொன்னது ஒன்றே, இது என் பலம் அல்ல, இது என் ராமனின் அருள். அன்பான நண்பர்களே, ஹனுமான் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? சிறு வயதில் சேட்டையாக இருந்தாலும், சக்தி அளவில்லாததாக இருந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்தாலும் பணிவு மட்டும் குறையக்கூடாது. இந்த ஹனுமான் ஜெயந்தியில் நாமும் ஹனுமானை போல் தைரியமாக, தெளிவாக, பக்தியோடு வாழலாம். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஜெய் ஸ்ரீராம்.